வணக்கம். உங்க ஊர்ல நீங்க செய்யற ஒரு கைவினை பொருள உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகுற ஒரு பிராண்டா மாத்த முடியுமா? கண்டிப்பா முடியும். அதுக்கு உணர்வுபூர்வமான கதைகளும் ஒரு பவர்ஃபுல்லான யூடியூப் விளம்பர ஸ்ட்ராட்டஜியும் போதும். அதை எப்படி பண்றதுன்னு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. டெய்லி ஆயிரக்கணக்கான வீடியோஸ், புது புது கண்டென்ட், விளம்பரங்கள்னு இன்டர்நெட் நிரம்பி வழியுது. இந்த டிஜிட்டல் சத்தத்துக்கு நடுவுல உங்க பிராண்டோட குரல் மட்டும் எப்படி மக்கள் மனசுல பதிய போகுது? இதுதான் இன்னைக்கு நாம பதில் தேட போற முதல் கேள்வி. இதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். கதைகள். இப்போலாம் கஸ்டமர்ஸ் ஒரு பொருளை வெறும் பொருளா வாங்குறதில்ல. அந்த பொருளுக்கு பின்னாடி இருக்கிற கதைய, அது செஞ்சவங்களோட உழைப்ப, அந்த மொத்த அனுபவத்தையும் சேர்த்து தான் வாங்குறாங்க. சரி, இன்னைக்கு நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுது? முதல்ல உங்க கதைக்கு ஏன் அவ்ளோ சக்தி இருக்குன்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறமா யூடியூப் ஒரு பெரிய ஸ்டேஜா யூஸ் பண்ணி கரெக்டான விளம்பரங்கள் மூலமா உங்க கதையை எப்படி உலகம் முழுக்க கொண்டு சேர்க்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். முதல் பகுதிக்குள்ள போகலாம். உங்க கதை ஏன் முக்கியம்? இங்க நம்ம உண்மையா இருக்கிறதோட சக்திய பத்தி, குறிப்பா நம்ம கைவினை பொருட்கள் உலகத்தை வச்சு ஆழமா பார்க்க போறோம். இந்தியாவோட கைவினைப் பொருட்கள் துறைங்கிறது வெறும் ஒரு பிசினஸ் மட்டும் இல்ல. அது பல தலைமுறைகளோட திறமை, நம்மளோட பாரம்பரியம், அவங்களோட கனவுகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய உலகம். இங்க சுமார் 65 லட்சம் கைவினைஞர்கள், அதுலயும் குறிப்பா பெண்கள், தங்களோட கைவண்ணத்துல ஒரு வரலாற்றையே உருவாக்கிட்டு இருக்காங்க. அவங்க செய்யற ஒவ்வொரு டிசைனுக்கும் பின்னாலேயும் ஒரு கதை இருக்கு. அப்போ ஒரு நல்ல கதை என்னதான் பண்ணும்? அது வெறும் விளம்பரம் கிடையாது. அது உங்க பிராண்டோட ஆன்மாவையே வெளியில கொண்டு வரும். பாக்குறவங்க மனசுல ஒரு ஆசைய உருவாக்கும். அவங்களோட உணர்ச்சிகளோட கனெக்ட் பண்ணி உங்க மேல ஒரு நம்பிக்கைய உருவாக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, மத்த பிராண்ட்ஸ்ல இருந்து உங்களை தனிச்சு காட்டி ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்கும். ஓகே, கதை ஏன் முக்கியம்னு நமக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ அந்த கதையை எப்படி சொல்றதுங்கிற கேள்விக்கு வருவோம். அதாவது, நம்ம ஒர்க் ஷாப்ல இருந்து உலக மேடைக்கு இந்த கதைகளை எடுத்துட்டு போறதுல என்னென்ன சவால்கள் இருக்குன்னு பார்க்கலாம். இத இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்க கதைதான் ஒரு சூப்பரான நாடகம். அந்த நாடகத்தை அரங்கேற்ற யூடியூப் உங்களுக்கு 3 விதமான ஸ்டேஜ்களை தருது. சரி, இப்போதான் நம்மளோட முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போறோம். யூடியூப்ல ஆடியன்ஸ் எங்கெல்லாம் வீடியோ பார்க்கறாங்க? கனெக்டட் டிவி, மொபைல், அப்புறம் ஷார்ட்ஸ். இந்த 3 தனித்தனி உலகத்தையும் நாம பிரிச்சு மேய போறோம். இந்த டேபிளை கொஞ்சம் நல்லா பாருங்க. இதுதான் உங்க ஸ்ட்ராட்டஜியோட திறவுகோள். வீட்ல பெரிய டிவி ஸ்கிரீன்ல பாக்குறவங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா, அதிக கவனத்தோட இருப்பாங்க. அதனாலதான் 95% விளம்பரங்களை முழுசா பாக்குறாங்க. ஆனா வெளியில போகும்போது மொபைல்ல பாக்குறவங்க அவசரத்துல பல விஷயங்களுக்கு நடுவுல பாப்பாங்க. அதனால முழுசா பாக்குறவங்களோட எண்ணிக்கை பாதியா குறைஞ்சிடுது. ஷார்ட்ஸ் உப்புலா வேற உலகம். அங்க கவனத்தை ஈர்க்க உங்களுக்கு கிடைக்கிறது சில நொடிகள் தான். இந்த ஒவ்வொருத்தரோட மனநிலையை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம கதை சரியான ஆள்கிட்ட சரியான நேரத்துல போய் சேரும். சரி, இந்த ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட்டுக்கும் எந்த மாதிரி விளம்பர ஃபார்மேட் செட் ஆகும்? வாங்க அதை இப்ப பார்க்கலாம். யூடியூப்ல 2 முக்கியமான விளம்பர வகை இருக்கு. ஒன்னு ஸ்கிப் பண்ணக்கூடிய விளம்பரங்கள். உங்க கைவினைப் பொருளோட பின்னணி கதையை டீட்டெயிலா சொல்ல இதுதான் பெஸ்ட். ஏன்னா ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் முழுசா பார்ப்பாங்க. இன்னொன்னு ஸ்கிப் பண்ண முடியாத 15 செகண்ட் விளம்பரங்கள். ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்றதுக்கோ இல்ல ஒரு முக்கியமான ஆஃபர் சொல்றதுக்கோ இது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஏன்னா உங்க மெசேஜ் கண்டிப்பா பார்க்கப்படும். 3வது முக்கியமான ஃபார்மேட் பம்பர் ஆட்ஸ். இது வெறும் 6 செகண்ட் தான், ஸ்கிப் பண்ணவும் முடியாது. ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லி மனசுல பதிய வைக்கிறதுக்கும், உங்கள பத்தி ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துறதுக்கும் இது ஒரு செம்ம பவர்ஃபுல்லான டூல். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா பார்க்கலாம். இது ஒரு கஸ்டமர் பயணம் மாதிரி. முதல்ல உங்க கதையை சொல்ற ஒரு 30 செகண்ட் விளம்பரம் மூலமா நிறைய பேருக்கு உங்க பிராண்டை அறிமுகப்படுத்துங்க. உங்க விளம்பரத்தை ஆர்வமா பார்த்தவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி ஒரு 15 செகண்ட் விளம்பரம் மூலமா உங்க ஸ்பெஷாலிட்டியை சொல்லுங்க. கடைசியா வாங்க தயாரா இருக்கிறவங்களுக்கு ஒரு 6 செகண்ட் பம்பர் விளம்பரம் மூலமா ஒரு ஃபைனல் ரிமைண்டர் கொடுத்து சேல்ஸை க்ளோஸ் பண்ணுங்க. இதுதான் ஒரு சக்சஸ்ஃபுல் விளம்பர ஃபனல். நீங்க இந்த முழு அனாலிசிஸ்ல இருந்து ஒரே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும்னா அது இதுதான். முதல் 5 செகண்ட்ஸ். உங்க கதை, உங்க ப்ராடக்ட், உங்க உழைப்பு எல்லாமே அந்த 5 செகண்ட்ல ஆடியன்ஸை கவர்றதுல தான் இருக்கு. அவங்க ஸ்கிப் பட்டனை பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள கட்டி போடணும். சரி, இந்த டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் எதுக்காக இதெல்லாம் பண்றோம்? நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு கைவினைஞரோட கதைய உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்து அவங்களுக்கு ஒரு பொருளாதார சக்தியை கொடுக்கறதுக்கு தான். இந்த நம்பர்ஸ பாருங்க. இது சும்மா ஒரு புள்ளி விவரம் இல்ல, இது ஒரு பெரிய வாய்ப்பு. ஒரு சரியான டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜி இருந்தா இந்திய கைவினைப் பொருட்களோட ஏற்றுமதி மதிப்பு கடந்த 10 வருஷத்துல 65% வளர்ந்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா,
உங்க கதைய நீங்க சரியா சொன்னா உங்க பொருளுக்கு உலகம் முழுக்க ஒரு பெரிய மார்க்கெட் காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்மளோட மெயின் மெசேஜ் இதுதான். நம்மளோட பாரம்பரியமான காலத்தால் அழியாத கதையோட இந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜியும் சேரும்போது நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய வளர்ச்சி நிச்சயம். உண்மையான கதையும் சரியான டிஜிட்டல் திட்டமிடலும் சேர்ந்தா வெற்றி நிச்சயம். இது வெறும் தியரி இல்ல, நிஜமாவே நடந்திருக்கு. பஞ்சாபோட புல்காரி கைவினைஞர்கள் அவங்க கதைகளை டிஜிட்டல்ல சொன்னப்போ என்ன ஆச்சுன்னு பாருங்க. 75% பேர் கஸ்டமர்ஸ் கூட நல்லா கனெக்ட் பண்ண முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. 65% பேரோட சேல்ஸ் அதிகரிச்சிருக்கு. இதுதான் நாம பேசின ஸ்ட்ராட்டஜியோட உண்மையான வெற்றி. இதுதான் கதையோட சக்தி. உங்க கதை ரொம்ப உண்மையானது. அது எப்படி உலகத்துக்கு சொல்லணுங்கிற ஸ்ட்ராட்டஜியும் இப்போ உங்க கையில இருக்கு. அப்போ அடுத்தது என்ன? உங்க கதைய உலகத்துக்கு சொல்ல நீங்க தயாரா? இந்த அலசல் அதுக்கு ஒரு தொடக்க புள்ளியா இருக்கும்னு நம்புறோம்.